பயங்கரமான அப்டேட்டுங்க. சந்திராயன் 3 வந்து இங்கேருந்து நிலாவ சுத்தி இப்போ போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நெறைய வீடியோஸ்ல பார்த்துட்டோம். இப்படி நிலாவ சுத்தி சுத்திட்டு இருக்குல்ல சந்திராயன் 3. இப்ப என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 13:15 ஹார்ஸ்க்கு அதாவது மத்தியானம் 1:15 மணிக்கு இது 2ஆ பிரிஞ்சிருச்சு. அது நீ என்ன சொல்ற 2ஆ பிரிஞ்சிருச்சா? போன தடவ மாதிரி ஏதாவது அசம்பாவிதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. அப்ப ஏன் 2ஆ பிரிஞ்சுச்சுன்னு தானே கேட்கிறீங்க. அத இன்னைக்கு வீடியோல நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறோம். பட் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 2ஆ சந்திராயன் 3 பிரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த முதல்ல முன்னாடி போகுதுல்ல, இதுலேருந்து பிரிஞ்சு ஒண்ணு மாடியூல் போகுதுல்ல, இந்த மாடியூல் வந்து இந்த மாடியூல்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்குது. அத இஸ்ரோ ட்வீட்டும் பண்ணியிருக்காங்க. அது என்ன மெசேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, "தேங்க்ஸ் ஃபார் த ரைட் மேட். பாய் பாய். நண்பா, என்னை இவ்ளோ தூரம் கூப்பிட்டுட்டு வந்ததுக்கு நன்றி. பாய்" அப்படின்னு சொல்லிட்டு, "சீ யூ அகைன்" பாட்டுல வர மாதிரி இப்படி பிரிஞ்சு போவாங்கல்ல, அந்த மாதிரி இவ்ளோ நாள் நம்ம எர்த்லேருந்து அனுப்பிச்சு ஒண்ணா போன சந்திராயன் 3 வந்து அங்க 2ஆ பிரிஞ்சு போயிருக்குது. இப்ப இது 2ஆ பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாடியூல் நிலாவுல போய் இறங்க போகுது. அப்ப அந்த இன்னொரு மாடியூலுக்கு என்ன ஆகும்? அது நிலாவே சுத்திட்டு இருக்குமா? சுத்தும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நிலாவுல அதுவும் போய் சேரும். என்ன மதன்னு சொல்றேன்னு தானே கேட்கிறீங்க? ஒரு பயங்கரமான அப்டேட் தான் இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன மாதிரி, ஒரு திக் திக் மொமெண்ட் தான் அங்க போயிட்டு இருக்குது. இன்னைக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே இஸ்ரோ சயின்டிஸ்ட்டோட நிலைமை யோசிச்சு பார்த்தா, ஐயோ! எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மொமெண்ட்டுமே நம்மளுக்கு முக்கியமான மொமெண்ட்டா போயிட்டு இருக்குது. ஏன்னா, இன்னும் 6 நாள்ல நம்ம இறங்க போறோம்னு பயங்கர எக்ஸைட்மென்ட் ஓடிட்டு இருக்குது. ஒவ்வொரு நொடியுமே வந்து ஒரு முக்கியமான நொடி. போன தடவ எப்படி லாஸ்ட் மினிட்ல ஒரு கோல்டு மெடல மிஸ் பண்ண மாதிரி, கடைசி நிமிஷத்துல அந்த லேண்டரோட ஒரு சின்ன பிரச்சனைனால அது உடைஞ்சிருச்சு. இந்த தடவ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல கால்குலேஷன்ஸ், பல விஷயங்கள் நிலாவுல நடந்துட்டு இருக்குது. சோ அதெல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். அது போக ஒரு ஸ்பெஷலான விஷயம் எம்ஜி ஸ்குவாட் உங்களுக்கு. உலகமே சந்திராயன் 3 பேட்டட் பிரீத்தோட பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல, உங்களுக்கு சந்திராயன் 4 ஓட அப்டேட் வரப்போகுது இந்த வீடியோல. கடைசில நான் அதையும் சொல்லப் போறேன். நாளைக்கு ஆஃபீஸ்லயோ, ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ எல்லாருமே வந்து சந்திராயன் 3 பத்தி பேசுறப்ப, நீங்க சந்திராயன் 4 பத்தியும் பேசலாம். சோ சந்திராயன் 4ல நம்ம என்னென்ன பண்ண போறோம்? இப்ப பிரிஞ்சு போன சந்திராயன் 3 மாடியூல்னு சொல்றேன்ல. இப்ப இந்த பிரிஞ்சு போன மாடியூல் எப்போ போய் இறங்கும்? பின்னாடி சுத்திட்டு இருக்கிற இந்த புரொப்பல்லன் மாடியூல் எவ்வளவு நாளுக்கு சுத்திட்டு இருக்கும்? அது எப்படி கடைசில நிலாவுக்கு போகுங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உலகமே சந்திராயன் 3 பத்தி பார்க்கிறப்போ, சந்திராயன் 4 ஓட அப்டேட் கூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ அப்டேட்டடா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி எப்படி கூவி விக்கிறேன். பட் எனிவே வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு அது ஒரு ஃப்ரீயான விஷயம். எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்குவாட்ல வந்து நெறைய ஸ்குவாட் மெம்பர்ஸ் சேர சேர ஓகே சூப்பர் அப்படின்னு வந்து ஒரு பூஸ்ட் இருக்குது. சோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிஒன். நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 17, 2023 இன்னைக்கு மத்தியானம் 13:15 ஹார்ஸ்க்கு 2 மாடியூலா சந்திராயன் 3 முதல்ல அனுப்பப்பட்டுச்சு. அந்த 2 மாடியூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 லேண்டர் மாடியூல், 2வது புரொப்பல்லன்ட் மாடியூல். இது 2மே ஒண்ணா தான் வந்து நிலா வரைக்கும் போயிடுச்சு. நிலாவ பல சுத்து சுத்திடுச்சு. 163 கிலோமீட்டர் நிலாவில இருந்து தூரத்துல இருக்கிறப்ப, இது நம்மளோட லேண்டர் மாடியூல் வந்து புரொப்பல்லன்ட் மாடியூல்ல இருந்து தனியா கலண்டு போய் நிலாவுல இறங்க போகுது. அந்த லேண்டர் மாடியூல்னா என்ன? புரொப்பல்லன்ட் மாடியூல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எர்த்தோட புவியீர்ப்பு சக்திய யூஸ் பண்ணி, ஒரு கேட்டபிள்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்ட்டிகுலர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கேட்டபிள்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஜம்பை யூஸ் பண்ணி, எர்த்தோட புவியீர்ப்புல இருந்து நிலாவோட புவியீர்ப்புல சிக்கி நம்ம அங்க போய் இறங்குறோம். சோ இங்கேருந்து இந்த புவியீர்ப்புல இருந்து அந்த புவியீர்ப்பு போறதுக்கு ஒரு தள்ளு வேணும்ல, ஒரு புஷ் வேணும்ல. அந்த புஷ் எது குடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரொப்பல்லன்ட் மாடியூல் தான். 2ஆ போயிட்டு இருக்குது. இந்த சந்திராயன் 3 வந்து 2 பார்ட் வந்து ஒண்ணா போயிட்டு இருக்கப்போ, ஒவ்வொரு டைமும் எர்த் கிட்ட வந்த உடனே இது ஒரு புஷ் குடுக்கும். அது இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போகும். மறுபடியும் எர்த் கிட்ட வரப்ப இன்னும் ஒரு புஷ் குடுக்கும். அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். சோ பின்னாடி வந்து இந்த புரொப்பல்லன்ட் மாடியூல்ல நெறைய ஃபியூயல் வச்சு நம்ம அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வந்து புஷ் குடுத்து, புஷ் குடுத்து, புஷ் குடுத்து நிலா கிட்டயே ஒரு வழியா தள்ளி கொண்டு போயிடுச்சு. நிலாவிலயும் கிட்ட கொண்டு போனதுக்கு அப்புறம் அத மறுபடியும் புஷ் குடுத்து, புஷ் குடுத்து, புஷ் குடுத்து நிலாவ 163 கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. இந்த டிஸ்டன்ஸ் தான் 163 கிலோமீட்டர். நம்ம சொன்ன மாதிரி சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போற தூரம் அவ்ளோ கிட்ட வந்தாச்சு. ஓகேவா? மதுரையிலேருந்து திருச்சி. எங்க ஊர் ரெஃபரன்ஸும் ஒண்ணு குடுத்துடுறேன். சோ இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பிரிஞ்சு போகுது. இப்போ புரொப்பல்லன்ட்டோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப லேண்டர்ன்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அதோட வேலை என்ன? போய் லேண்ட் ஆகுறது. சோ லேண்டர் மாடியூல் வந்து இதிலிருந்து கலண்டு இப்ப போய் நிலாவுல இறங்கணும். அண்ட் லேண்டர் மாடியூல்ன்னு சொல்றப்போ, அத கம்மியா நெனச்சிராதீங்க. அதுவுமே வந்து ஆயிரக்கணக்கான கிலோஸ் இருக்குது அதுல. சோ அகைன் டன்ஸ் ஆஃப் வெயிட் வந்து போய் இறங்கணும். 1.7 டன் எக்ஸாக்ட்டா நெனைக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட யானைய போய் நிலாவுல இறக்குறோங்க. அதுதான். யானையோட வெயிட். ஒரு யானைய நம்ம அனுப்பிச்சிருக்கோம். நெறைய பேர் வந்து ஏதோ ஒரு டிவைஸ் அப்படின்னு அசால்ட்டா நெனச்சிரும். ஆக்சுவலி ஒரு ஏசியன் எலிஃபண்டோட வெயிட் அது. ஸோ ஒரு யானைய போய் நம்ம நிலாவுல இறக்குற மாதிரி, ஒரு சின்ன யானைன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி ஒரு நிலாவுல போய் இறக்குறோம்.
இவ்ளோ வெயிட் இருக்கிற ஒரு விஷயம் வந்து இங்கேருந்து பல புவியீர்ப்பு எல்லாத்தையுமே தாண்டி அங்க போயிடுச்சு. இது ஆனா ப்ராப்பரா போய் லேண்ட் பண்ணும் கரெக்ட்டா. இப்போ இது வந்து நிலாவ சுத்த ஆரம்பிக்கும். இது எப்படி சுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 23 5:41க்கு வந்து போய் லேண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே வந்து இது போய் இறங்கணும். அது இறங்குறதுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஹைட் வந்து கம்மியாக்கிட்டே வருவாங்க. நாளைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு இது இன்னும் கொஞ்சம் டீபூஸ்ட் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் கீழ இறக்குவாங்க. அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் கீழ இறக்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழ இறக்குவாங்க. அப்படி இறக்கிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா, ஆகஸ்ட் 20th அன்னைக்கு அதாவது லேண்ட் ஆகுறதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வந்து 30 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் அது போயிடுங்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 23 நிலாவுக்கும் நம்ம லேண்டர் மாடியூலுக்கும் வந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 30 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த 30 கிலோமீட்டர்ல யோசிச்சு பாருங்க. அது வந்து ஒண்ணுமே இல்ல. உங்க ஊர்ல ஒரு எல்லையில இருந்து இன்னொரு எல்லைக்கு போற டிஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு கிட்ட போயிடும். கண்ணு முன்னாடி தெரியும். ஆனா இறங்க மாட்டோம். நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அது ஃபைனலி போய் லேண்ட் ஆகணும். போய் லேண்ட் ஆகுறப்போ அதோட ஸ்பீட் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 7.2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போய் அது இறங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து நார்மலான விஷயம் கிடையாது. யோசிச்சு பாருங்க. இங்கேருந்து எவ்வளோ ஸ்பீட்ல மேல போகுற ஒரு விஷயம், நிலாவுக்கே அனுப்புற அளவுக்கு வேகமா போயிடுச்சு. ஆனா நிலாவுல போய் இறங்குறப்போ 7 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் இறங்கணும். நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்லலாம் நீங்க ஜெனரலா பார்த்தீங்கன்னா, சென்னையில போட்டிருப்பாங்க. 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்க்குள்ளடா நீங்க வண்டி ஓட்டணும்னு. அந்த வேகத்துல நீங்க அதுவே நடக்கிறதே அதை விட வேகமா சம்டைம்ஸ் போயிடும். ஸோ ஆனா 7 கிலோமீட்டர்ல தான் வந்து அது போய் ப்ராப்பரா லேண்ட் ஆகணும். இப்படி எந்த ஜெர்க்கும் இல்லாம போய் இறங்குறதா சாஃப்ட் லேண்டிங்ன்னு சொல்லுவாங்க. இந்த லேண்டிங்க பண்றதுக்கு தான் நம்ம இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்கியான விஷயம். ஏன்னா போன தடவ வந்து அந்த கடைசி நொடிகள்ல தான் அது மிஸ் ஆச்சு. ஸோ இதுக்கு வந்து இந்த தடவ நம்ம நெறைய அடிஷனலா எக்யூப் பண்ணிட்டு போயிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்டர் வந்து 4 ரெட்ரோ ராக்கெட்ஸ் வச்சிருக்குது. இந்த ரெட்ரோ ராக்கெட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ரோகிரேட் ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டீபூஸ்ட் பண்றதுக்குன்னே வைக்கப்பட்ட ராக்கெட்ஸ். இது கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வேகமா போயிட்டு இருக்குன்னா, இதோட ஸ்பீட கம்மியாக்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா வேகமா தான் போயிட்டு இருக்குது. இத ஸ்பீட கம்மியாக்குறதுக்கு கீழ இருந்து நம்ம பர்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ கீழ இருந்து குடுக்குறப்ப இதோட ஸ்பீடு கீழ போயிட்டு இருக்கிற ஸ்பீடு இங்கேருந்து அதிகமா மேல தள்ளுறப்ப என்ன ஆகும்? இதோட ஸ்பீடு கம்மியாகும். கம்மியாகும். அப்படி 7.2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போய் நம்ம கடைசியில இறக்கணும். இந்த தடவ வந்து நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, போன தடவ நம்ம அனுப்பிச்ச கால்குலேஷன்ஸ் விட இந்த தடவ பெட்டரா இருக்கணுங்கிறதுக்காக ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஒண்ணு கேமராஸ் வந்து லெக்ஸ்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ நிலாவுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னங்கிறத வந்து அதுவே கால்குலேட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி காலிபரேட் ஆகி ப்ராப்பரா போய் இறங்கும். ஒண்ணு டிஸ்டன்ஸ் இது ஆனா அந்த டிவைஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அல்டர்னேட்டிவா இன்னொன்னு வச்சிருக்கோம். லேசர் டோப்ளர் வெலாசிட்டி மீட்டர் அப்படிங்கிறாங்க. இந்த லேசர் டோப்ளர் வெலாசிட்டி மீட்டருமே வந்து எவ்வளவு தூரத்துல போய் இறங்கணும், எவ்வளவு வேகத்துல போய் இறங்கணுங்கிறது வந்து லேசர் டெக்னாலஜி மூலியமா யூஸ் பண்ணி அதுவுமே வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணு ஃபெயில் ஆனா கூட இன்னொரு டிவைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரா வச்சுக்கிட்டு போன தடவ 4 ஸ்கொயர் கிலோமீட்டர் குடுத்தாங்க. இந்த தடவ பெரிய பிளாட்டூ நிலாவுல இருக்கிற ஒரு பெரிய சம பகுதியில போய் இறங்க போறோம். ஸோ 99.9% நம்ம சரியா நடந்துரும். ஆனா, அந்த 0.1% நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த தடவ இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் பேசுறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. போன தடவ பேசுறப்போ கூட பார்த்தீங்கன்னா, முயற்சி அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தடவ அடிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஆங்கிள்ல இருந்துட்டு இருக்காங்க. லேண்டர பத்தி இவ்ளோ பேசிட்டு இருக்கு. இந்த புரொப்பல்லன்ட் என்ன ஆகும்? இங்கேருந்து அங்க வரைக்கும் கொண்டு போயிடுச்சே. இப்ப அதோட நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அடுத்த 6 மாசத்துக்கு நிலாவ சுத்திட்டு இருக்கும். 6 மாசம் சும்மா சுத்தாது. அதையுமே நம்ம இஸ்ரோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எர்த்த நிலால இருந்து அது ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ 6 மாசத்துக்கு அது ரன் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஈவென்ச்சுவலி அதோட லைஃப் டைம் முடிஞ்சிரும். அதோட ஃபியூவல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், நிலாவோட புவி ஈர்ப்புனால ஈவென்ச்சுவலி பல மாதங்கள் கழிச்சு அது நிலாலயே போய் ஹார்ட் லேண்டிங் ஆகும். ஹார்ட் லேண்ட் ஆகுறது கம்பேரிட்டிவ்லி ஈஸி. இப்படி போய் கிராஷ் ஆகுறது தான் ஹார்ட் லேண்டும்பாங்க. ஆனா சாஃப்ட் லேண்டிங் ப்ராப்பரா போய் இறங்கி இறங்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இறங்குறது தான் கஷ்டமான விஷயம். ஏன்னா உடனே வந்து பிரக்யான் ரோவர் வெளிய வந்து எல்லா ஸ்டடியும் பண்ண ஆரம்பிச்சிரும்னா கிடையாது. போய் இறங்குன உடனே நிலாவுல அவ்வளவு புகை மண்டலமா இருக்குங்கிறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க. இத்தன வருஷமா யாருமே கால் வைக்காத பில்லியன்ஸ் ஆஃப் வருஷமா வந்து நிலா எர்த்த சுத்திட்டு இருந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல யாருமே போகாத ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பாட்ல போய் நம்ம இறங்க போறோம். டஸ்ட் கிளம்புறது என்னன்னு யோசிச்சு பாருங்க. பில்லியன் இயர் டஸ்ட் அதுல இருக்குது கரெக்ட்டா? சோ அந்த டஸ்ட் எல்லாம் பெருசா கிளம்புங்கிறாங்க. அடுத்த 2 மணி நேரத்துக்கு நம்ம விக்ரம் லேண்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா. டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கும். சுத்தி இடம் எப்படி இருக்குதுன்னு. நம்மளுக்கு வந்து டேட்டா வந்துகிட்டே இருக்கும். சோ 2 மணி நேரம் கழிச்சு உள்ள இருந்து டோர் ஓப்பன் ஆகும். அதுல வெளிய வர்றது தான் பிரக்யான் ரோவர். இந்த பிரக்யான் ரோவர் வெளிய வந்ததுக்கு அப்புறம் 0.5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து இதால சுத்த முடியும். சோ இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். இது இங்க போய் இறங்குதுன்னா இங்க இருந்து ஒரு 0.5 கிலோமீட்டர், இங்க இருந்து ஒரு 0.5 கிலோமீட்டர். சோ மொத்தம் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ வந்து இது முன்ன, பின்ன, சைடுல அப்படின்னு சொல்லிட்டு 14 நாட்கள்ல இருந்து 15 நாட்களுக்கு ஸ்டடி பண்ண முடியும். அது என்ன 14ல இருந்து 15ன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்ல எப்படி ஒரு பாயிண்ட் நீங்க இப்போ உங்க வீடே எடுத்துக்கோங்களேன். காலையில ஒரு 6 மணிக்கு சன்ரைஸ் ஆகுது.
சாயங்காலம் 6 மணிக்கு சன்செட் ஆகுது. இது ஒரு 12 ஹார்ஸ். அதே மாதிரி நிலாவுல எந்த ஒரு பாயிண்ட்ட நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஆல்மோஸ்ட் ஒரு 14லேருந்து 15 டேஸ் வந்து சன்லைட் இருக்கும். நம்ம போய் இறங்கக்கூடிய இடத்துல ஆல்ரெடி சன் வந்திருக்கும். ஸோ அது இன்னும் 14 நாள் 15 நாட்களுக்கு அந்த சன்லைட் இருக்கும். அந்த சன்லைட் இருக்கிற வரைக்கும் நம்மளோட பிரக்யான் ரோவர் வந்து அதோட ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கும். எக்ஸ்பெரிமென்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும். நம்மளுக்கு செல்ஃபி அனுப்புற வேலை, நம்மள ஃபோட்டோ எடுக்கிற வேலை எல்லாத்தையும் அது பார்த்துட்டு இருக்கும். மதனு, இது என்ன கதையா போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ராத்திரி வந்துரும். ராத்திரி வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் பகல் வரும்ல. அதுக்கப்புறம் 14 நாள் கழிச்சு மறுபடியும் சூரிய வெளிச்சம் வரும்ல. அப்போ அது மறுபடியும் வேலை செய்யாதா? நம்மள மாதிரி தூங்கி எந்திரிச்சுட்டுலாம் வேலை செய்யாதான்னு கேட்டீங்கன்னா, அங்க தான் பிரச்சனை இருக்குது. லூனா 25 அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ரஷ்யாக்காரன் அனுப்புறான்ல, 1 வருஷத்துக்கு ரன் ஆகும். அவங்களும் இந்த ராத்திரியெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னொரு ஒரு டெக்னாலஜி அடிஷனலா வச்சிருக்காங்க. இந்த ஒரு டெக்னாலஜி வந்து நிலால ராத்திரி வந்து -150°C கோல்ட் ஆகும். பகல்ல 150°C சூடு இருக்கும். ராத்திரி வந்து -150°Cக்கு வந்து கோல்ட் ஆகும். அந்த சில்னஸ தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் டெக்னாலஜி இருக்குல்ல, அது நம்ம கிட்ட இல்ல. அத நம்ம இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இஸ்ரோ சயின்டிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா அத ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. சோ அந்த டெக்னாலஜிய யூஸ் பண்ணி அது தன்ன தானே வார்மா வச்சுக்கும். 100 -150°C சில்னஸ் வந்து 14 நாட்களுக்கு இருக்கிறப்பவும், லூனா 25ங்கிற ரஷ்யாவோட அந்த ஒரு ரோவர் வந்து பத்திரமா இருந்துக்கும். ஆனா நம்மளோட பிரக்யானுக்கு வந்து அந்த டெக்னாலஜி இன்னும் இல்ல. அதனால 14 நாட்கள் தான் அதோட லைஃப் டைம். இதோட முக்கியமான கோலே நம்ம அங்க போய் இறங்க முடியுதான்னு பார்க்கிறது தான். அடுத்து நம்ம அதுக்கு வச்சிருக்கோம். சந்திரயான் 4 அப்டேட் சொன்னேன்ல வருது. அடுத்து நம்ம வந்து ரஷ்யாவையும் விட ஒரு பெரிய சம்பவம் பண்றது காத்துட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி இத சொல்லி முடிச்சிடுறேன். சோ இது போய் இறங்கும். இறங்குனதுக்கு அப்புறம் நிலாவோட மண்ண ஸ்டடி பண்றது, நிலாவுல நம்ம போய் வாழ்றதுக்கு என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறது தான் முக்கியமான விஷயம். 23 வருஷத்துல அட் எனி கிவன் பாயிண்ட் எந்த நொடி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அதாவது ஆகாயத்துல இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எர்த்துக்கு வெளிய இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல 23 வருஷமா மினிமம் 3 ஹியூமன்ஸாவது இருந்துகிட்டே இருந்திருக்காங்க கன்டினியூஸா. ஸோ யோசிச்சு பாருங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல 3 ஹியூமன்ஸ் கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்காங்கன்னா, நம்ம அந்த அளவுக்கு எர்த்த தாண்டி என்னன்னு இன்டர்ஸ்டெல்லார் படத்துல தேடுற மாதிரி தான் இன்னைக்கு ரியல் லைஃப்ல தேடிட்டு இருக்கோம். அடுத்து நம்மளோட ஸ்டாப் ஸ்பேஸ்க்கு போயாச்சு. நடுவுல போயாச்சு. அடுத்து நம்மளோட ஸ்டாப் நிலா தான். ஸோ இந்த நிலால எப்படி மனிதர்கள் வாழ்றதுங்கிறதுக்கு தான் பல ஸ்டெப் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு தான் வந்து இந்த 1 வருஷ ஸ்டடியவே வந்து ரஷ்யா கூட ஒரு பெரிய செலவு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ இந்தியா என்ன தக்காளி தொக்கான்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஸோ லூனார் போல் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லப்படுற லூபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து நம்ம ஜப்பானோடையும் அண்ட் மோஸ்ட் லைக்லி நாசா எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா நாசா வந்து ஆல்ரெடி இதுல இருக்க வேண்டியவங்க. பட் நம்ம சந்திராயன் 2 வந்து போய் ப்ராப்பரா லேண்ட் ஆகலங்கிறதுனால லைட்டா பேக் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு அப்டேட்ஸ் இருக்குது. பட் ஜப்பானும் இந்தியாவும் ஒண்ணா சேர்ந்து மேபி நாசாவும் ஒண்ணா சேர்ந்து சந்திராயன் 4 மிஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். சந்திராயன் 3 சக்சீட் ஆயிடுச்சுன்னா அடுத்து அந்த மிஷன் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவுல இதே சவுத் போல்ல 14 நாட்கள் இல்ல. 1 1/2 வருஷம் வந்து நம்ம அங்க போய் இறங்கி எல்லா எக்ஸ்பெரிமென்ட்டையும் செஞ்சு பார்க்கிறது தான். அந்த சந்திராயன் 4 பத்தி சந்திராயன் 3 லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் டீடைல்டா போடுறேன். பட் சந்திராயன் 4க்கு நம்ம ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கோங்கிறது எக்ஸைட்டிங்கான விஷயம். இதுல இந்தியாவோட ஜப்பானும் இந்தியாவும் அண்ட் மோஸ்ட் லைக்லி அமெரிக்காவும் ஒண்ணா வேலை பார்க்குதுன்னு சொன்னேன்ல. அதுல இந்தியாவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க போய் சாஃப்ட் லேண்டிங் பண்றது தான். நாங்க வந்து அங்க போய் இறங்குற வேலைய பார்த்துக்கிறோம்டா. நீங்க போய் இறங்கி போய் அங்க ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ஆனா போய் இறங்குற வேலை நாங்க பண்றோம் அப்படிங்கிறோம். சோ அதுக்கு எக்ஸ்பெரிமென்டலா இப்ப நம்ம போறோம்ல. இப்போ வந்து 2வது முறை போயிருக்கோம். நம்ம சாஃப்ட் லேண்டிங் பண்ணி உலகத்துக்கு எங்களால நிலாவுல இங்க இருந்து பல பேலோட்ஸ் வச்சு பயங்கரமா ஒரு பிளாஸ்ட் பண்ணி அனுப்பக்கூடிய சந்திராயன் 3 நிலாவுல சாஃப்ட்டா 7 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இறக்கி அதிலிருந்து வெளிய வந்து ஒரு ரோபோட்ட வச்சு எங்களால ஸ்டடி பண்ண முடியுங்கிறத ப்ரூவ் பண்றது தான் உலகத்துக்கு முக்கியமான வேலை. இத பண்ணிட்டோம்னா சந்திராயன் 4ல ஜப்பானும் அண்ட் மோஸ்ட் லைக்லி நாசாவோட பேலோட்ஸும் வந்து நம்ம கூட வரும். நம்மள பார்த்து கலாய்ச்சா அதே நாடு வந்து நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க. அமெரிக்கா. அதுதான் வந்து நம்மளோட அடுத்த கோலா இருந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோ முடியறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க சந்திராயன் 3க்குள்ள இருக்கீங்க, லேண்டருக்குள்ள இருக்கீங்கனால், உங்க கண்ணு முன்னாடி நிலா ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல தெரியுதுனால், உங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கும்? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினும் ஒண்ணு கேட்க இதுவுமே ஹைப்போதெட்டிக்கல் தான். இன்னொரு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா தோன்ற ஒரு விஷயம். நிலாவுல நிலாவுக்குன்னு ஒரு கான்ஷியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிலாவுக்குன்னு ஒரு சுய புத்தி இருந்துச்சுன்னா, அது வந்து இந்த மாதிரி இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, சைனா இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ் வந்து போய் இறங்குறாங்கல்ல. அத நிலா எப்படி நினைக்கும்? நிலா வந்து முதல்ல மனுஷனையோ, மனுஷன் உருவாக்குன பொருளையோ பார்க்குறப்போ, நிலா என்ன நினைக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பதில்கள் நினைக்கிறேன். ஸோ அத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி சந்திராயன் 3 இருக்கட்டும், சந்திராயன் 4 இருக்கட்டும், எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்குவாடே. தேங்க் யூ சோ மச். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ்.